இந்த உலகத்தின் பிள்ளைகள், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்காகவே வாழுவார்கள். நாமும் மறுமை உலகத்துக்காக வாழ்க்கை வாழுகிறோம். நம்முடைய ராஜ்யம் இப்போதைக்கு இங்க இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நம்ம ராஜ்யம் இந்த பூமியில இப்ப நடக்க போறதில்ல, இந்த உடம்புல இந்த ட்ரெஸ் போட்டு நம்ம ஆளுகை செய்ய போறதில்ல. வேற ஒரு நாள் வரப்போது, அப்ப வேற ஒரு மகிமையின் சரீரத்துல இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் நாம என்ன பண்ண போறோம்? ஆளுகை செய்ய போறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்க 40,000 வருஷம் இருக்கு போறாங்க பாருங்க, 1000 தலைமுறை. அவங்களையும் நாம தான் ஆளுகை செய்ய போறோம். நாமெல்லாம் அன்னைக்கு போய் நம்மளாம் புலம்புவோம், அவங்க கண்ணீர் விடுவோமா, ஐயோ இவ்வளவு எனக்கு வச்சிருந்தாரு ஆண்டவரே, இதுக்கு நான் வந்து ஒரு தூசி அளவு கூட நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறாத விட்டுனேன், அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு தந்துட்டாரு. இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் அதிக நேரம் நான் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறிருப்பேன், வேதத்தை வாசித்திருப்பேன், அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லிருப்பேன். ஐயோ இதெல்லாம் தெரியாத போச்சுன்னா அழுவுமா. இப்ப சரி ஆண்டவர் கண்ணீரை தொடப்பாரு, சரி போனா போய் போனதெல்லாம் போட்டோம் அப்படின்னு அவரே வந்து என்ன பண்ணுவாரா? தேவன் தாமே அவருடைய கண்ணீரை என்ன பண்ணுவாராம்? துடைப்பாரா. அவரு துடைச்சாதான் அந்த கண்ணு தண்ணி நீங்குமா. அந்த அளவுக்கு இந்த காலத்துல நாம நடந்து கொள்ளக்கூடிய காரியத்துக்கு அங்க போய் அவ்வளவு நாள் என்ன பண்ணுவோமா? அவ்வளவு நேரம் அழுவுமா. அதை தூதனை விட்டு துடைச்சாலும் போவாது, வேற யாரை விட்டு துடைச்சாலும் போவாது. தேவனே வந்து என்ன பண்ணுற? கை தட்டுங்க, தேவனே நம்ம கண்ணீரை துடைப்பா. எவ்வளவோ கத்துக்கிட்டு பார்த்தாங்க, ஊழியக்காரங்க மூப்பருங்க யாராவது சொல்லி பார்த்தாங்க. அப்படி இருந்தும் உனக்கு உணர்வு வராம நீ என்ன பண்ணிட்ட? அசத்தையா தான் என்ன பின்பற்றி எப்படியோ ஒண்ணு பரலோகத்துக்கு வாங்க, இதுக்கு மேலாவது நீ என்ன பண்ண? நல்லா இங்க தூச்சிட்டு கடை, சத்தியத்தை கேட்டு கடை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கண்ணீரை தொடப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நிலைமைக்கு நீங்க போகக்கூடாது. உங்க கண்ணீரை அவர் தொடக்கூடாது. அங்க வந்து நீங்க மகிழ்ச்சியோட பரவாயில்லப்பா, என்னதான் இருந்தாலும் நானும் கூட கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்துட்டு தான் இருந்திருக்கிறேன், பரவாயில்ல அன்பு கூறுற இடத்துல நானும் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை வந்து அதிகமா மதவாதிகளா மத வெறி பிடிச்சிட்டு அலைய சொல்லல, ஆண்டவர் மேல அன்பு உள்ளவர்களா இருங்க. அதான் நான் சொல்ல வருது. ராமன் சொல்லல, கர்த்தரை சரியா தேடிடுங்க. ஏன்னா அப்படி எச்சரிக்கையான வார்த்தையில பேசுங்க. ராத்திரி கூட்டத்துக்குலாம் வந்துருந்தீங்கன்னா அது பெரிய சலமிதான் சொன்னார். லாஸ்ட்ல சொன்னாங்க, நம்ம ஒரு காலத்துல கன்வென்ஷன் கூட்டத்தெல்லாம் நாடி தேடி ஓடி போயிட்டு இருந்தோம், பணத்தை செலவழிச்சு இங்க இருந்து. ஆனா கன்வென்ஷன் கூட்டத்தை என்ன பண்றாரு ஆண்டவர்? ஒவ்வொரு நாளும் எங்க நடக்க வைக்கிறாரு, விதவிதமான செய்தியெல்லாம் கேட்க வைக்கிறாரு. அப்படி ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொன்னாங்க. ஆமா, அதுக்காக எவ்வளவு செலவு பண்ணதாலும் அந்த செய்தியெல்லாம் கேட்க முடியாது. அவ்வளவு விளையாடப்பட்ட செய்தியை மிஸ்டர் சாமுவேல் அவர்கள் மூலமா கர்த்தர் பேசுறாரு. இப்படிலாம் பேச முடியுமாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. உண்மையிலேயே அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் இருக்குது, ஆடியோவில் இருக்குது. நீங்க தேவைப்பட்டா நீங்க அதை பதிவிறக்க செஞ்சு அதை கேட்டுருங்க. பிசாசு வந்து நமக்கு தெரியாமலேயே நம்மளை பாவம் செஞ்சு வச்சிருவான் அப்படிங்கிற தலைப்பு சூப்பரான தலைப்பு. நம்மள அறியாமலே நம்ம சேர்த்து பாவனே தெரியாம பாவத்துல விழுந்துருவோம் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப மைட்டியா இருந்துச்சு, வல்லமையா இருந்துச்சு. மதிப்புரியான ஆபேல் அவர்கள் வந்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து ராத்திரி ஜெபம் நல்ல வல்லமையா இருந்துச்சு. நம்ம சபைக்காக நல்ல ஊக்கமாக ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காலம் செய்வார். ஆண்டவர் பேசிருக்காரு, இந்த 40 நாள் ஜெபத்துல நிறைய அதிசயங்களை நான் காட்டுவேன், சபையா இருக்கு அற்புதங்களை செய்வேன்னு சொல்லிருக்காரு. அப்படியே செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கும். கர்த்தர் பெரிய காலம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோட இந்த ஜெபத்துக்கு நீங்க வருகிறவர்கள் தொடர்ந்து நீங்க வரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். வர செவ்வாய்க்கிழமை அந்த சிறுவர் ஊழியத்துக்கான ஒரு பயிற்சி சேலத்துல ராமகிருஷ்ணா பார்க்கு அந்தாண்ட ஒரு சபை கட்டத்துல பாஸ்டர் பிச்சையா அவருடைய சபையில் நடக்குது. ஒரு சிலருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன். நைட்டு 10:11 மணிக்கு தான் அனுப்பினேன். அதனால ஒரு சிலருக்கு அனுப்ப முடியல. நீங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்யறேன்னு வரவீங்க. சபையில மாத்திரம் இல்ல, நம்ம வசிக்கிற இடத்துல, தெருவுல, பக்கத்து கிராமத்துல எல்லாம் போய் நான் செய்யறேன் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்படின்னு நீங்க விருப்பம் உள்ளவங்க சரியா அங்க ஒரு 9:10 அங்க இருக்கிற மாதிரி நீங்க வரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். யார் யார் வரீங்களோ அவங்க பேர் கொடுத்தீங்கன்னா நாங்க முன்பதிவு செஞ்சிருவோம். நம்ம சபைக்கு முழுதுக்கும் ஒரு CD 120 ரூபா. ஆனா எத்தனை பேர் போறோமோ தலைக்கு 40 ரூபா சாப்பாட்டுக்கு மாத்திரம் பதிவு கட்டணும். அது கூட நம்ம சபையா கொடுத்துடலாம். நீங்க வரேன்னு சொன்னீங்கன்னா போதும், கொடுத்துடலாம். இதுக்கு நீங்க வரவீங்க தயவு செய்து உங்க பேரை நீங்க எங்கிட்ட ஆதாரம் முடிச்சுன்னு கொடுக்க முடியாது கூட கேட்டுக்கொள்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற சண்டே கிளாஸ் நல்லா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்.
அதை இன்னும் நல்லா சிறப்பா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இறைவார்த்தைக்குள்ள நாம செல்ல போகிறோம். நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை ஆண்டவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு ஊமை, அநேக ஊமைகளை கதைகளை சொல்லி 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 ஆண்டவர் ஒரு கருப்பொருளை சொல்லி கொடுத்து வந்தார். அதுல ஒரு ஊமை பொக்கிஷங்கள் அப்படிங்கிற ஊமை. பொக்கிஷம் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை நாம தியானித்தோம். அதனுடைய இன்னொரு பகுதியாக இந்த நாள்ல நாம கொஞ்ச நேரம் செய்தியாக நாம் தியானிக்கலாம். மத்திய 13:44 எடுத்துங்க. பரலோக ராஜ்யத்தின் ஓமைகள் அப்படிங்கிற அந்த தலைப்புல ஒரு ஓமை 13:44. மத்திய 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைத்திருக்கிற உங்க பைபிள் எப்படி பாருங்க, புதைத்து பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் நிலத்துல புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கலாம். நிலத்துல பொக்கிஷத்தை புதைத்து இருக்கிறார். இப்ப நிலம் அப்படின்னாக்கா அதே அதிகாரத்துல மேல்கண்ட வசனங்களை பார்க்கும்போது தண்ணி இல்லாத, அதாவது அதிக வேர் இல்லாத நிலம், கட்பாறை உள்ள நிலம், வழியருகே உள்ள நிலம், நல்ல நிலம் அப்படிலாம் பார்க்கணும். நிலங்கிறது மனுஷனுடைய இருதயம். பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வரத குறித்து 1வது 2வது 3வது அந்த மேல இருக்கிற ஊமைகளிலே ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி பரலோக ராஜ்யம் வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பரலோக ராஜ்யம் வந்த பிற்பாடு டேவிட் சொன்ன மாதிரி அது கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் அந்த கடுகு விதையை போட்டோம்னா அது என்ன பண்ணுது, அது வளர்ந்து பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் அந்த கூட்டுல தங்குகிறது அப்படின்னு பார்த்தோம். நம்ம நாட்டு கடுகு செடியை நினைச்சுக்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், இஸ்ரவேல் நாட்டுல இருக்கிற கடுகு செடி குறைஞ்சது 20 அடி 30 அடி உள்ள கடுகு செடி. அது மேல பறவைகள்லாம் உட்காருது. அப்ப பரலோக ராஜ்யங்கிறது நமக்குள்ள ஒரு சின்ன கடுகுக்கு ஒப்பாக. ஏதோ ஒரு நாள் ஒரு வசனத்தை கேட்டு நம்ம ஒப்பு கொடுத்திருப்போம். அன்னைக்கு இயேசு நம்ம உள்ளத்துல வந்திருப்பார். அப்படி வந்த பரலோக ராஜ்யம் ஒரு விருட்சமாக வளருகிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த விருட்சமாக வளர்ந்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது, வெளியில எங்கேயும் இல்ல. நமக்குள்ள அந்த பரலோக ராஜ்யம் இருக்குது. நம்ம இருதயமாகிய நிலத்துல பரலோக ராஜ்யம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே பொக்கிஷங்களும் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்துல பாருங்க, நமக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள பொக்கிஷங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பரலோக ராஜ்யம் நிலத்துல புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இருதயத்துல இப்ப பொக்கிஷம்னா ஆண்டவர் புதைச்சு வச்சிருக்கிறார். அது என்னன்னா பொக்கிஷம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சதீஷ், என்னன்னா பொக்கிஷம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொக்கிஷம்னா என்னன்னா நீங்க சொல்லுங்க. பொக்கிஷம்னா என்னன்னாலாம் இருக்கும். பொக்கிஷத்துல தகரம் இருக்கும், மண்ணு கூழாங்கல்லாம் கிடக்கும், குப்பைங்க இருக்கும், தூசி. பொக்கிஷம்னா எதுக்கு பேர் பொக்கிஷம், எதுக்கு சொல்லுவாங்க, என்னன்னாலும் பொக்கிஷத்துக்குள்ள தங்கம் இருக்கும். அப்புறம் தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், வெள்ளி, இதெல்லாம் இதுக்கு பேர் தாங்க அது பொக்கிஷம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரித்திரத்தை சேர்ந்த வாழ்க்கை அல்ல, அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு உள்ளவே பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கிறது. நிரம்பிக்கிறதுங்கிறதோட எப்படி இருக்குது வசந்த பிரகாரம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யம் நிலத்துல புதைத்திருக்கிற அப்படின்னு வசனம் வந்தாவே அப்ப யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அதை புதைச்சு இருக்கிறாருன்னு அர்த்தம்.
ஆண்டவர் தான் நமக்குள்ள அந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை பரலோக ராஜ்யம் உள்ள வந்த போதே நமக்குள்ள புதைத்து வைத்திருக்கிறார். அது உள்ளதான் இருக்குது. அது புதைச்சு வைக்கப்பட்டதுனால அது உள்ள இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரியல. அங்க உள்ளக்கிறது தெரியாம நாம என்ன பண்றோம், வேற எங்கேயோ போய் பொக்கிஷத்தை தேடி இருக்கிறோம். இருக்கிற இடத்தை விட்டு, தமிழ் பண்டித வர்க்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ தேடி அடைகிறா ஞான தங்கமேங்கிற மாதிரி. தங்கம் நமக்குள்ள இருக்குது, வெள்ளி நமக்குள்ள இருக்குது, பொக்கிஷங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்காம வெளியில எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சிட்டு நம்ம தேடி இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு சங்கடமான காரியம். ஆனா வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளேயே இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள பொக்கிஷங்கள் புதைந்து இருக்கிறது, புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராமன் சொல்லல. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வரும்போதே அநேக பொக்கிஷங்களையும் அதோடு கொண்டு வந்து இருக்கிறதுங்கிறது இதுல இருந்து புலப்படுகிறது. ஒண்ணு தங்கம். அந்த பொக்கிஷத்துல என்னன்னா ஒரு 2 காரியத்தை பார்த்து முடிக்கலாம். தங்கம் நமக்குள்ள இருக்குது, அல்லது பொன். 1 கொரிந்தியர் 1:31 இதுக்கு ஆதாரமா வாசிங்க. தங்கம் எதை குறிக்குதுன்னா நீதியை குறிக்கிறது. பக்கத்துல பாருங்க, தங்கம் நீதியை குறிக்கிறது. இப்ப வெங்கலம் என்னத்தை குறிக்குதுன்னா, வெங்கலம் வந்து நியாய தீர்ப்பை குறிக்குது. நீங்க சொல்லுக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னாக்க வானத்தை வெங்கலமாக்குவே அப்படின்னா, வானத்தை வெங்கலமாக்குனா மழையா உங்களுக்கு வராது அப்படின்னா அது வறட்சி, நியாய தீர்ப்பு. இதெல்லாம் வந்து இந்த இரும்பு, வெங்கலம் இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு நாட்களை குறிக்குது. அந்த உலோகங்கள் அது வந்து நியாய தீர்ப்பு, தண்டனை. இதுக்கு உருவகப்படுத்துறதுக்கு வெங்கலத்தை, இரும்பெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏசாயாவில் படிச்சு பார்த்தீங்களா, ஏசாயா 60 அதிகாரத்துல நான் வெங்கலத்துக்கு பதிலாக உங்களுக்கு என்ன தருவேன் பாருங்க. அந்த 60 அதிகாரத்துக்கு ஏசாயா 60 17 பாருங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 60:17. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். அப்ப வெண்கலத்துக்கு பதிலாக என்னத்தை தராராம்? பொன்னை தராராம். பொன்னை என்னத்தை குறிக்குது? பொண்ணு அப்படின்னு பார்த்தா கீழே கடைசியா அந்த வசனம் சொல்லுது, உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்கள் ஆக்குவே. பக்கத்துல பாருங்க, பொன் என்றால் நீதியை குறிக்கிறது. 21வது வசனம் பாருங்க, அதுலயே 21ஆம் வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிழ்ப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாக இருப்பார்கள். அப்ப உன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களா இருப்பாங்க. பக்கத்துல பாசங்க, நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்ததுனால நீதிமான்களாக இருக்கிறோம். சரி, இந்த பொண்ணு நீதியை குறிக்கிறது. அதான் இன்னைக்கு நம்ம கான்செப்ட். அந்த நமக்குள்ள பொக்கிஷம் புதைந்து இருக்குது. அந்த பொக்கிஷத்துல 1 தங்கம். அந்த தங்கம் என்னத்தை குறிக்குதுன்னா நீதியை குறிக்கிறது. அந்த நீதி எது அப்படின்னா யார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:31. 1 கொரிந்தியர் 1:31. நமக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீக்குமானார். இயேசுவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீக்குமானார். அப்படிங்களா? 30ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து கிறிஸ்து இயேசுக்கு சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்து இயேசு தான் தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் நீக்குமானார். பக்கத்தில் பாருங்க, தங்கம் இயேசுவை குறிக்கிறது. இயேசு நீதியை குறிக்கிறார். நம்ம நீதி யாருங்க? இயேசுதான். ஆனா நம்ம சொந்த நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாம். ஏசாயால படிக்கிறோம், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. ஆனா இயேசுனுடைய நீதி தான் தூய்மையான நீதி. சங்கீதத்துல வாசிக்கும் போது, சௌரியவானே, நீங்க வந்து உங்க தோழர் எல்லாரை பார்க்கலாம் நீங்க அதிகமாக நீதி உள்ளவரா இருக்கிறீங்க. அதனாலதான் பிதாவாகிய தேவன் உங்கள் தோழர் எல்லாரை பார்க்கலாம் உங்களை அதிகமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு.
பக்கத்துல பாசுங்க, ஆபிரகாம்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரை எந்த மனிதனும் ஒரிஜினலா நீதிமான் அல்ல. இயேசு மாத்திரமே உண்மையான நீதிபரர். பாருங்க, ஆபிரகாம வந்து நீதிமான்னு சொன்னார் ஆண்டவரு, நோவாவை நீதிமான்னு சொன்னாரு ஆண்டவரு, யோசேப்ப நீதிமான்னு சொன்னார் ஆண்டவரு. ஆனா அவங்கெல்லாம் வந்து விசுவாசத்தினால அவங்களை நீதிமானாக ஆண்டவர் சொன்னார். அவங்க விசுவாசத்தாங்க ஆண்டவர், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தினால அவர்களை நீதிமான்னு சொன்னாரு. அந்த விசுவாசத்துக்குள்ள வந்த பிற்பாடு விசுவாச கிரியைகளை செய்தார்கள். ஆபிரகாம் ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதை அவனுக்கு ஆண்டவர் எண்ணினார். இன்னொரு முறை சொந்த மகனையே பலி கொடுக்க சொல்லும் போது ஈசாக்கு கொண்டு போய் மோரியா மலையில பலி கொடுக்கவும் துணிந்தார். அதனாலேயும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை நீதிமான்னு அழைக்கிறார். அப்ப ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். நீதிமானாக மாறின பிற்பாடு நீதியை செய்து வர வேண்டும். அப்ப யாருமே நம்ம சுய முயற்சினால என்ன பண்ண முடியாது, நீதியான வாழ்க்கை வாழவே முடியாது. நீதிமானா நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்திலயா, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல, 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. ரோமர் 3 கடைசி வசனம், நீதிமான் ஒருவனும் இல்லை. விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோம், அப்படி இல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. இல்ல 3:10 பாருங்க, 3:10 அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை இயேசுவை தவிர. இயேசுநாதர் மாத்திரம் தான் என்ன பண்ணாரு, நீதியா வாழ்ந்தாரு, நீதியா பேசினாரு, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா அவர் தான் நிறைவேற்றினாரு. எனவே அவர் ஒருத்தர் தான் நீதிபரர், மற்ற எந்த மனுஷனும் பொய்யன். ஆகவே இயேசு நீதியை குறிக்கிறார். அந்த நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் என்னன்னா, ஒண்ணு தங்கம் இருக்குது. அந்த தங்கம் யாரை குறிக்குதுன்னா, இயேசு நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. சொல்லுங்க, அவரே நமக்கு தேவனால் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம எல்லாரும் நீதிமான்களாக மாறி இருக்கிறோம். சரி, நீதிமானா மாறிட்டோம், நமக்குள்ள நீதிங்கிற பொக்கிஷம் இருக்குது. அதனால என்ன கிடைக்குன்னா, 60ஆவது அதிகாரம் ஏசாயா 60:21 வாசிங்களா, மறுபடியும் 60:21 மறுபடியும் கூட வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். பக்கத்துல பாசுங்க, நீங்க நீதிமானா இருந்தீங்கன்னா நித்தியமாக பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். சிம்பிளான வார்த்தை. நீதிமான்னா அவனுக்கு என்ன கிடைக்குனாக்கா, என்ன பண்ணுவான், சதா காலமும் என்றென்றைக்கும் என்ன பண்ணுவான், பூமிய சுதந்திரிச்சு அவன் இயேசுநாதரோடு ஆண்டவரோடு கூட அரசாட்சி செய்து கொண்டே இருப்பான். மரித்தாலும் அவனை உயிரோட எழுப்பி ஆண்டவர் மகிமையின் சரீரத்தை கொடுத்து என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும்படி செய்வார். அதான் ஒரு நீதிமானுக்கு அழகு. ஒரு நீதிமானை குறித்து ஆண்டவருடைய சித்தாந்தம். ஆகவே நமக்குள்ள நீதி அப்படிங்கிற பொக்கிஷம் நமக்குள்ள இருக்குது. நாம் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் 10:10 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணினால் அதனாலே ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதனாலதான் உங்களை வந்து சொல்ல வைக்கிறது, வாய் திறந்து பேசுங்க. குடும்பத்துக்காரன் கூட அந்த காலத்துல சீட்டு கட்ட தாய்க்கு கட்டலாம் வர மாதிரி அவங்களும் சொல்லுவான், ஓடி போச்சுன்னு சொல்லுமா. நம்மகிட்ட ஏதாவது சொல்லி தலை வலிக்குது, கை கால் வலிக்குது, அவன் கத்துவான், எறும்புல இருப்பிடுக்கிறான், இது பாடம் போடுங்க அப்படிம்பாங்க பாருங்க. அவன் எல்லாம் பாடம் போட்டு இது பண்ணி சொல்லிட்டு அவங்க நம்ம கிட்ட பேச வைப்பான். ஓடி போச்சுன்னு சொல்லு அப்படிமா, 3 தரம் சொல்ல அப்படிமா. எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு, இந்த பைபிள்ல இருந்து. வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. பக்கத்துல பாசுங்க, இயேசுவை எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கும் போது அப்பொழுதே நமக்குள்ளே நீதி உண்டாகிறது. கிளியரா. இதை தவிர இன்னும் எப்படி சொல்றதுன்னு சொல்ல முடியாது, சொல்ல தெரியல.
இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார்னு நாம் என்னைக்கு இதயத்துல விசுவாசிக்கிறோமோ அப்பவே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருது. நமக்குள்ள பொக்கிஷம் புதைத்து வைக்கப்படுகிறது. நாட்குனால இதை நம்ம என்னைக்கு வெளியில சொல்றோமோ அறிக்கையிடுறோமோ அன்னைக்கு வெளியரங்கமான அந்த பொக்கிஷம் வெளியே வருது. பக்கத்துல பாசுங்க, நன்றாக கவனியுங்கள், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உங்களுக்குள்ள நீதியாகிய பொக்கிஷம் இருக்குத, அந்த வார்த்தை மூலம் தான் ரிலீஸ் பண்ண முடியும். தேவன் சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் நீதிய எப்படி வெளியில கொண்டாடுறது? வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை எப்படி சொல்லலாம்? கர்த்தரின் மேய்ப்பராய் நான் என்ன அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருங்க. இப்படி எல்லாம் நான் நீதிமானா இருக்கிற பட்சத்துல நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குதோ, என்னென்ன பொக்கிஷம் உள்ள இதயத்துல நிலத்துல புதைச்சு வச்சிருக்காரோ அதெல்லாம் வெளியில கொண்டாடுறது. அவரு புதைச்சு வச்சிட்டாரு. காரியத்தை மறைப்பது கர்த்தருக்கு மேன்மையா? அவருக்கு மேன்மை. அதை தோண்டி ஆராய்வது யாருக்கு மேன்மை? ராஜாக்களுக்கு மேன்மை. பக்கத்துல காரியங்களை புதைத்து வைப்பது, மறைத்து வைப்பது கர்த்தருக்கு மேன்மை. அதை தோண்டி எடுப்பது ராஜாக்களுக்கு மேன்மை. அப்ப தோண்டி தோண்டி எடுக்கிற நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம் சொல்றாரு? பொக்கிஷம் யாருக்கு இருக்கும் அதிகமா? ராஜாக்கள் கிட்ட தான் பொக்கிஷம் இருக்கும். அந்த பொக்கிஷ அறைனே என்ன பண்ணிருப்பாங்க, ஒண்ணு வச்சிருப்பாங்க. வர புலவர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன அள்ளி கொடுப்பாங்க, பொருள் என்ன பண்ணுவாங்க, ராஜா அள்ளி கொடுப்பாரு. அது அந்த 40 நாள் ஜெபத்துல ஒரு நாள் சொன்னாரு, சாமியில சொன்னாரு, என்ன ராஜா வள்ளலை பத்தி சொன்னார், பாரி வள்ளல். அது சொன்ன வாட்டிதான் இப்படி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு எனக்கு தெரியுது. நெட்ல போய் தேடி பார்த்தா அவரை பத்தி நிறைய வருது, பாரி வள்ளல்ங்கிற ஒரு மனுஷன். ஆனா அநியாயத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது இருந்தாரு. எதை கேட்டாலும் தரணும்னு சொல்லி அந்த குறுநில மன்னர்கள் எல்லாம் வந்து அவர் ராஜ்யத்தை கேட்கும் போது ஒரு 300 கிராமம் தான் அவர் ஆண்டுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வட்டத்தை மாத்திரம் இவர் ஆண்டுட்டு இருக்காரு. அதுக்கு எதிரிங்க வந்து கேட்கும் போது அதையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்ட உடனே அவங்களே வந்து என்ன பண்றாங்க, மாதவேசில வந்து அங்கேயே போட்டு தள்ளி கொண்டு போறாங்க. 2 மகளுங்க. அந்த மகளுங்களுக்கும் ப்ராப்ளம். கல்யாணம் பண்ணி கொடுக்காம வேற ஒருத்தர் ஒப்படைச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுது. அது இங்கதான் சேலத்துல இருக்கிற அந்த உத்தம சோழபுரத்துல தான் ஔவையார் வந்து இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படிலாம் வரலாறு இருக்கு. நம்ம நாட்டு தமிழக மன்னர்கள் அப்படிலாம் ஒரு நீதியா இருந்துக்கிறாங்க. கொடை வள்ளல்களா இருந்துக்கிறாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளல். ஆமா, அது ரொம்ப ஓவராகுது இல்லைங்களா? முல்லைங்கிற அந்த செடி வந்து அப்படியே காத்துல ஆடிட்டு இருந்துட்டு ரதத்தை ஓட்டிட்டு போயிருக்காரு. அந்த செடிக்கோசரம் இவர் இறக்கப்பட்டு என்ன பண்ணாரா, ரதத்தை நிறுத்திட்டு இது மேல ஏறிக்க. அது ரொம்ப ஓவர். அப்படிலாம் பண்ணி அவர் பொண்ணுங்க லைஃப் போய் நல்ல ஒரு அப்பம்மா இல்லாத போய் இப்படிலாம் இருக்க தேவையில்லை. ராமன் சொல்லுங்களேன், பாவம் அறியாமை காலத்துல அப்படிலாம் இருந்துட்டாங்க நம்ம தமிழக மன்னர்கள். ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு கருதுகிறார். நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்து அவருடைய நீதியை நம்முடைய நீதின்னு நம்ம அக்கௌண்ட்ல எழுதி வச்சிருக்காரு. கர்த்தர் நம்மை நீதிமானாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்தனால நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானுக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை வேதாகமத்துல எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, என்னுடைய நீதியை, எனக்குள்ள இருக்கிற நீதிங்கிற பொக்கிஷத்தை என்னுடைய வாயினாலே அறிக்கை செய்யும் போதுதான் அந்த பொக்கிஷம் தோண்டி எடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. காரியத்தை மறைப்பது, அந்த வசனத்தை மறந்தாங்க, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, அதை தோண்டி எடுப்பது யாருக்கு மேன்மை? அதை நாம தான் தோண்டி தோண்டி எடுத்துக்கணும். பொக்கிஷம் எல்லாம் வெளியில எங்கே இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ எங்க இருந்து உண்டாகிறது? அங்க இருந்து இல்ல. பராட்டு எங்க வந்துருச்சு? இந்த 40 நாள் ஜெபத்துக்கு வந்தீங்களுக்கு தெரியும். பரலோகங்கிறது இப்ப எங்க வந்துருச்சு? இருதயத்துக்குள்ள வந்துருச்சு. கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு. அந்தரங்கிறது நம்ம இருதயத்துல பிதா வந்துடுறாரு. என்னோட ராஜ்யம் வந்துரு, நானும் என் பிதாவும் வந்து அவனுக்கு உள்ள வாசம் பண்ணுங்கிறார். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளதான் பிதா இருக்கிறாரு, நம்ம இருதயத்துக்குள்ளதான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு. நம்ம இருதயத்துக்குள்ளதான் பரலோகம் இருக்குது, நம்ம இருதயத்துக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. இருதயம் தான் நிலம், நிலத்துக்குள்ள பொக்கிஷம்,
புதைந்து இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ, பரம்னா எங்க இருக்குது? நமக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் இருதயமாகிய பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது பொக்கிஷமாக. விலங்கிடைங்க விலங்கினதுக்கு பாருங்க, இங்க இருக்குதான் இறங்கி வருதுங்க. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இந்த சத்தியம் கேட்கறதுக்கு ஏன்னா இவ்வளவு பரலோகம் இருந்தீங்க, இன்னைக்கு இங்க இருந்து கேட்கறீங்க. அதான் உண்மை. பரலோகத்துல இருந்து தான் பரலோகம் இப்ப எங்க வந்துருச்சு? ஒருத்தர் கேட்டாராம், ஆண்டவர் நரகத்துல இருந்தாங்க நீ அங்க போவியா இல்ல பரலோகத்துக்கு போவியான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், ஆண்டவர் நரகத்துல தான் நான் அங்கதான் போவேன். ஏன் அங்க போவேன்? ஆண்டவர் எங்க இருக்காரு? நரகத்துல இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் நரகத்துல இருந்தா கூட அது என்னவா மாறிடும்? பரலோகமா மாறிடும். உங்களுக்கு அது புரிச்சிருக்குதா? எத்தனை பேர் ஆண்டவர் நரகத்துல இருந்தா நரகத்துக்கு போவீங்க? நான் போறதுக்கு ரெடி. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற இடம் நரகமா இருந்தாலும் அது என்னவாயிரும்? ஆண்டவர் பரலோகத்துல இருந்தவர் தான் அங்கேயும் இருக்கிறாரு. அங்க இருந்துகிட்டே என் இருதயத்துல அவருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி இருக்கிறார். அந்த ராஜ்யத்துல பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்துல ஒரு பொக்கிஷத்தோட பேர் தான் நீதிங்கிற தங்கம். அல்லேலூயா. அந்த நீதியை நீங்க எடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நீதினால எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணாம், இயேசு கிறிஸ்துவுடைய நீதினால இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நீதிமானுடைய சிரசு மேல ஆசீர்வாதம் தங்குன்னு சொன்னீங்களே, என் வறுமையை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என் பலவீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே, என் மேல இருக்கிற எல்லா சாபத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்படி நீங்க ஜபிக்கலாம். அப்படி ஜபிக்கும் போது இயேசுநாதருடைய நீதி உங்களுக்குள்ள பதிஞ்சிருக்குதுல, அதெல்லாம் வெளியே வரும். வெளியே வந்தோம்னா இவன் நீதிமானாச்ச, இவன் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கணுமே, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமே, ரட்சிப்பை சுதந்திரிக்கணுமே, விடுதலையை சுதந்திரிக்கணுமே, பலனை சுதந்திரிக்கணுமே. அப்படி இருக்கும்போது எப்படி பலவீனம் இவனுக்குள்ள இருக்கலாம்? எப்படி இவனுக்குள்ள நோய் இருக்கலாம்? எப்படி இவனுக்குள்ள வியாதி இருக்கலாம்? எப்படி இவனுக்குள்ள வறுமை இருக்கலாம்? எப்படி இவனுக்குள்ள இருள் இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம்னு சொல்லி அந்த நீதி உங்களுக்காக கர்த்தரிடத்துல பரிந்து பேசும். பிசாசு அவனுடைய கிரியைகளையும் விரட்டி அடிக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அது பேசும். அதை உசி போட்டீங்கன்னா போதும். வாய்த்தல் சொல்லுங்க, எனக்குள்ள நீதிங்கிற பொக்கிஷம் இருக்கிறது. இயேசுவே நீதி, இயேசுவே தங்கமயமானவர். வசனம் நிறைய உன்னதப்பட்ட 5:11 பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய வர்ணனை அவர் எப்படி இருப்பாருன்னா, உன்னதப்பட்ட 5:11 அவர் என்ன தங்கமயமானவருங்க? தலை தங்கமயமானவர். செடுக்கு நேரம்னா அவர் தலை தங்கமயமா இருக்கிறது. அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது. பக்கத்துல பாசுங்க, நம்ம ஆண்டவருடைய தலை தங்கமயமாக இருக்கிறது. அப்ப கோல்டு யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்கிறது. இயேசப்பா அவர் தான் நீதிபரர். அவர் ஒருத்தர் தான் நீதிபரர். அதனாலதான் அவர் தலையே எப்படி இருக்குதுங்க? தங்கமயமா இருக்குது, நீதியை குறிப்பதற்காக. அப்ப நீதிமானுடைய சிரசு மேலதான் என்ன தங்கம்? ஆசீர்வாதம். அவர் தலை தங்கமயமா இருக்குது, நீதியா நிறைஞ்சிருக்குது. அங்கதான் ஆசீர்வாதம் போய் தங்குது. அவரே நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் ஒண்ணு தங்கம். அப்ப அதுக்கு அர்த்தம் இயேசுநாதராகிய நீதி நமக்குள்ள இருக்கிறது. ரெண்டாவது வெள்ளி. வெள்ளியை குறித்து அதுக்கு வியாக்கியானம் சொல்லும் போது அது மீட்கும் பொருளை குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. மத்தேயு 20:28 பாருங்க. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 1 தீமோத்தேயு 2:6 பாருங்க. 1 தீமோத்தேயு 2:6, 1 பேதுரு 1:18-19 2 வருஷத்துக்கு படிக்கலாம். ஒருத்தர் 1 தீமோத்தேயு 2:6 பாருங்க. இன்னொருத்தர் 1 பேதுரு 1:18-19. 1 தீமோத்தேயு 2:6 எடுத்தீங்களா? எல்லாரையும் மீட்கும் பொருளா தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. ஓகே,
1 பேரு உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த அந்த வீணான சிலை வணக்கம், அந்த விபச்சாரம், வேசித்தனம், பாவம், அக்கிரமம், குரோதம், துரோகம், இப்படிலாம் நீங்க கடந்த நாட்கள்ல அப்படி மாம்சத்தின் பிரகாரம் வாழ்ந்து வந்தீங்கல்ல, அதுல இருந்து உங்களை விடுதலாக்கிறது எப்படி படிக்கல? அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க. வெள்ளி என்பது மீட்கும் பொருளை குறிக்கிறது. அந்த காலத்துல ஒருத்தனை மீட்கணும் அப்படின்னா என்ன காசு கொடுக்கணும்? வெள்ளி காசு தான். 5 வெள்ளி காசு கொடுக்கணும், 20 வெள்ளி காசு கொடுக்கணும் அப்படிலாம் இருக்குது. இப்ப ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை மீட்கிறதுக்காக அவர் எத்தனை வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டாருங்க? 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டார். இந்த வெள்ளி குறித்துலாம் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். வெள்ளினாவே மீட்கும் பொருள். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து, வியாதியின் பிடியிலிருந்து, தரித்திரத்தின் பிடியிலிருந்து, பலவீனத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலாக்குவதற்கு அவர் வெள்ளியெல்லாம் கொடுக்கல, அவர் தங்கத்தெல்லாம் கொடுக்கல. அவர் என்னத்தை கொடுத்தார்னா அவருடைய, நல்லா கை தட்டுங்க, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. விலையேறப்பட்ட ரத்தம். நீ சொல்லுங்க, எத்தனை தங்க காசு கொடுத்தாக்கா அந்த ரத்தத்துக்கு ஈடாகுமா? உலகத்துல இருக்கிற எல்லா வெள்ளியும் பொன்னையும் கொட்டி இயேசுனுடைய ஒரு சொல் ரத்தம் வாங்க முடியுமா? நல்லா கை தட்டுங்க. அது என்ன ரத்தம்? விலையேறப்பட்ட ரத்தம். விலையேறப்பட்ட ரத்தம். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனுடைய ஆத்ம மீட்புங்கிறது உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசுமே ஏண்டதுப்பா, உலகத்தவே நான் ஆள்றேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்லாம் ஒருத்தன் போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? கேட்கவே உலகத்தவே நான் ஆள்றேங்க, எனக்கு பரலோகத்துல இடம் கொடுங்க அப்படின்னாலும் என்ன பண்ண முடியாது? அவனுக்கு கொடுக்கவே. பரலோகத்துல இடம் கிடைக்கணும்னா என்ன உங்களுக்கு வேணுங்க? பக்கத்துல சொல்லுங்க, இயேசுனுடைய ரத்தம். சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் தான் விலையேற பெற்றது. உங்களுக்கும் எனக்குள்ளயும் பொக்கிஷம் இருக்கிறது உண்மைதான். ஏன் அப்படின்னா, என்ன அந்த பொக்கிஷம்னா, 2வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தங்கிற பொக்கிஷம் நம்முடைய இருதயத்திலே பூசப்பட்டிருக்கு. நல்லா கேட்குறீங்க, இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அன்னைக்கு எபிரேயர்களை எகிப்துல இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கப்படுவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் அந்த ஆசைப்படி நிலைக்கால பூசினாங்க. அதனாலதான் அந்த தலைச்சன் பிள்ளைகள்லாம் சாகாம இருந்தாங்க. அதனாலதான் முழு இஸ்ரவேலுக்கும் விடுதலை ஆணிச்சு அவங்க கானான் தேசத்தை நோக்கி வந்தாங்க. அது மாதிரி உங்களுடைய இருதயத்தின் மேல் சட்டத்திலையும் என்னுடைய இருதயத்தின் அந்த மேல் சட்டத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான விலையேற பெற்ற ரத்தத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதே ஆண்டவர் அங்கே பூசி இருக்கிறார். நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ரொம்ப பரவசம் ஆகுது, உற்சாகத்தை அடக்க முடியல. ராமன் சொல்லுங்களா, அல்லேலூயா. இந்த மாதிரி பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? நம்ம நாட்டு பிரதம மந்திரிக்கே இந்த தகுதியை அவரே என்ன பண்ணல, அடையவில்லை. ஆனா உங்களை என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களுடைய இருதயத்திலையும் யார் இருதயத்திலையும் அவருடைய ரத்தமாகிய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். வெள்ளி என்பது மீட்கும் பொருளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் நம்மை மீட்பதற்காக அவர் ரத்தத்தை நமக்காக ஆண்டவர் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. சிந்தி வெளிப்படுத்தல் 1:5 எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக 1:5 படிக்க மறுபடியும் வெளிப்படுத்தல் 1:5 உண்மையுள்ள சாட்சியம், மருத்துவர்ல இருந்து முதல் பிரதமரும் அந்த இயேசு கிறிஸ்துவை
மென்ஷன் பண்றதுக்காக தான் அந்த வசனம் 6 படிங்க. அந்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரங்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இயேசுவோட ரத்தம் சாதாரணமான ரத்தம் இல்ல. அது என்ன ரத்தம்னு பார்த்தோம்? விலையேற பெற்ற அந்த ரத்தம் ஒரு மனுஷனுடைய இதயத்துல பூசிட்டா தீர்ந்து போச்சு. அவன் ஆர்டினரி மேனா இருக்க மாட்டான், ஆர்டினரி பீப்புளா இருக்க மாட்டான், எக்ஸ்ட்ராடினரி பீப்புளா இருப்பான், அசாதாரணமானவனா இருப்பான். ஆற்றால் ராஜாவாவது அவன் மாறிடணும். அதுக்கு அடுத்தபடியே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஆசாரியனா அவனை மாத்திரும். பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த நொடியிலிருந்து நீங்க பதவி உயர்வு அடைகிறீர்கள். 2 பதவி இருக்குது, நல்ல வெயிட்டா சொல்லுங்க. ராஜாங்கிற பதவி டபுள் மடங்கு ராஜாவை போல சொல்லுங்க. ஆசாரியங்கிற பதவி புரியுதுங்களா உங்களுக்கு? ராஜாவுக்கு வந்து எண் கணிதத்துல பைபிள் நியூமராலஜில ராஜாக்களுக்கு 12வது எண் 12வது நம்பர் ராஜாவை குறிக்கும். ஆசாரியர்களுக்கு 24வது நம்பர். அப்படின்னா ராஜாவை விட எத்தனை மடங்கு கணம் ஆசாரியனுக்கு இருக்குது? 2 மடங்கு கணம் இருக்குது. அப்ப உங்களை ஆண்டவர் எப்படி உயர்த்தி வச்சுக்கா பாத்தீங்களா? நீங்க தான் ராஜாக்கள், நீங்க தான் ஆசாரியர்கள். பக்கத்துல பாத்துங்க, 1000 ஆண்டுகள் இயேசுவோடு கூட நீதிமானாக இருந்து பூமியை சுதந்திரித்து ஜனங்களை ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை செய்த கையோடு ஆண்டவரை ஆராதனை செய்வீர்கள். 2 வேலையை நம்ம செய்திருக்கோம். ஜனங்களை ஆளுகையும் செஞ்சிருக்கோம், அதே நேரத்துல கர்த்தருக்கு போய் என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஆராதனையும். போர் அடிக்காது. ஆண்டவரை போய் நல்லா ஆராதனை பண்ணுவோம். அங்கேயும் சத்தியம் கொடுக்கப்படும். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து நம்மள அப்படியே கூட்டிட்டு மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு, ஜீவ தண்ணீர் ஊற்றண்டை கூட்டிட்டு போவாரு. அங்கேயும் நமக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குது. அங்க நமக்கு எண்ணற்ற ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் அற்புதமா நம்மள சதா காலம் நடத்திட்டு இருக்காரு. ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்போம். எப்படி பிரதான ஆசாரியம் போய் தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டவர் ஆராதனை பண்ணுவானோ, அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு மகாபரிசுத்தலத்துக்குள்ள போயிட்டு ஆண்டோட பிரசனத்துல போயிட்டு ரத்தத்தை தெளிச்சுட்டு வருவானோ, ஜனங்களுக்காக தூப கலசெல்லாம் தூக்கிட்டு போய் செய்ய வேண்டியதான் செஞ்சுட்டு வருவானோ, அது மாதிரி பிதாவாகிய தேவனை முகமுகமாக தரிசித்து பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஆசாரிய ஊழியம் செய்வோம். உலக ஜனங்களுக்கு ராஜாக்களுடைய வேலையை நாம செய்து அவர்களை ஆளுகை செய்வோம். இல்ல தெளிவா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் இருதயத்துல வந்ததுனால நான் ராஜாவா மாறுறேன், ஆசாரியனா மாறுறேன். இது நித்தியமாக நடைபெறும். உலகத்தின் ராஜாக்கெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இவ்வளவுதான் ஆளுகை செய்வோம். நீங்கள் நானும் எத்தனை வருஷம் ஆளுகை செய்ய போறோமாக? 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். கை தட்டுங்க, 1000 வருஷம் நம்ம ராஜாக்களாக. இதெல்லாம் ஏதோ கற்பனை கதை இல்ல. இன்னைக்கு நம்ம எப்படி உட்கார்ந்து உண்மையோ அது மாதிரி ஆண்டவரோடு இந்த உலகத்தை ஆளுகை செய்யறது உண்மை. அதற்காகத்தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்து கொடுக்கிறோம். அதுக்காகத்தான் நம்மளை கர்த்தர் அழைச்சி நம்மளை வேறு பிரிச்சு நம்மளை வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கார். இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, மனவாட்டுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி 2000 வருஷமா ஆண்டவர் போதிச்சுட்டே இருக்கிறார். சீக்கிரமா போதிச்சதெல்லாம் நம்ம கண்ணார பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதா அந்த பொக்கிஷத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தாங்க? தங்கம் என்னத்தை குறிக்குதுங்க? நீதி குறிக்குது. நீதி யாருங்க? இயேசுநாதர் நமக்குள்ள நீதியாக இருக்கிறார். 2வதாக என்னத்தை குறிக்குதுங்க? வெள்ளிங்கிற பொக்கிஷம் மீட்கும் பொருள் என்னத்தை கொடுத்தாருங்க? ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த மீட்கும் பொருள் வந்து நம்மள மீட்டு என்னவா ஆக்கி இருக்குதுங்க? இப்ப ஆசாரியரா மாற்றிருக்கு. 3வதா ஏசாயா 61:10 படிங்களேன். ஏசாயா 61:10. 3வதா வஸ்திரம் இருக்குது. ஆமா, அந்த பொக்கிஷத்துல கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால்
வஸ்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் ஆ. மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி ஆ. நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அங்கே நீதி வந்துச்சு பாத்தீங்களா? பக்கத்துல பசங்க எனக்குள்ள நமக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. அது வரும்போதே உதையல்களும் வந்திருக்குது, பொக்கிஷம் வந்திருக்குது. அந்த பொக்கிஷத்துல மூணாவதா இருக்கிறது சொல்லுங்க, நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நமக்குள்ள இருக்குது. ட்ரெஸ் போட்டுக்கிற துணி, வஸ்திரம். அந்த வஸ்திரத்துக்கு தான் பொக்கிஷத்திலேயே அந்த வஸ்திரம். என்னங்க, பொக்கிஷத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்துக்குள்ள வஸ்திரம் இருக்குது. பக்கத்துல பாசல நமக்குள்ள நீதி இருக்குது, வெள்ளி நீதிங்கிற தங்கம் இருக்குது, வெள்ளிங்கிற மீட்பு இருக்குது, வஸ்திரங்கிற ரட்சிப்பு இருக்குது. வஸ்திரம் என்னத்தை குறிக்குதுங்க? ரட்சிப்பை குறிக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்துக்கிறார். கெட்ட குமாரங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவன் போயிட்டு அவன் ஆஸ்தி அப்பா கிட்ட வாங்கிட்டு போயிட்டு தூர தேசத்துக்கு போய் அவன் பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு திரும்ப அப்பாட்ட வரும்போது அப்பா முதலாவது அவனுக்கு செய்தது என்ன செஞ்சாருங்க? அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை முடித்து விட்டார். கைக்கு என்ன போட்டுட்டார்? மோதிரத்தை. காலுக்கு என்னத்தை போட்டாரு? பாதரட்சியில கொளுத்த கன்றை அடிப்பித்து என்ன பண்ணாங்க? சந்தோஷப்பட உடையினார்கள். வஸ்திரம் வந்து ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரம் அந்த பொக்கிஷத்துக்குள்ள இருக்குது. அந்த வஸ்திரம் 61:10 பிரகாரம் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பையே வஸ்திரமாக உடுத்துகிறார். பைபிள்ல எங்கெல்லாம் வஸ்திரத்தை கனமான நல்ல மரியாதைக்குரிய வஸ்திரம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் ராஜாவா இருந்தாங்க அல்லது ராஜாவுக்கு ஒப்பா இருந்தாங்க. யோசேப்பு அப்படிதான். அவருக்கு வந்து வெள்ளி வஸ்திரம் உடுத்தி பலவர்ணாங்கி முதல்ல அப்பா உடுத்திருந்தாரு. அது அவனை சும்மா உள்ள அப்படி இப்படியே அவனை படிப்படியா டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வஸ்திரம் போட்ட அவனை கர்த்தர் மேல மேல கொண்டு வந்து ராஜ வஸ்திரம் தரித்து, மெல்லிய வஸ்திரம் தரித்து முழு எகிப்துக்கும் பிரதம மந்திரியா அவனை மாத்திருச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள. அது மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் பஞ்சம் வந்துச்சான். பக்கத்துல பாசனம், உலகம் முழுவதுமே பஞ்சம். நீதியின் வஸ்திரத்தை தரித்த யோசேப்பு தான் உலகம் முழுவதுக்கும் படிகளம் தான். அப்ப இந்த மாதிரி வஸ்திரம் தரிக்கப்பட்டவங்களா என்னவா இருக்கிறாங்க? ராஜாக்களா என்ன தாழ போறாங்க? உலகத்தை தாழ போறாங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ளங்கிற பொக்கிஷம் மூணாவதா வஸ்திரங்கிற ரட்சிப்பு. மீட்கும் பொருளாகி ரத்தம் வந்தோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ரட்சிப்பு வந்துவிடும். நாலாவதா மத்தேயு 7:6 படிக்கல. முத்து இருக்குதுங்க, விலையேறப்பட்ட முத்து. இந்த ஊமையிலே வரும். அடுத்த ஊமையில பரலோக ராஜ்யம் ஒரு முத்து, அதாவது ஒரு முத்தை தேடி போற வியாபாரி கோப்பா இருக்குதா? பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து தீர்த்து கொண்டு உங்களை பீறி போடும். மத்தேயு 13 வந்திருக்கு. அந்த முத்தை பத்தி பார்த்து வேணாம். 13:46 45 பாப்பா படிக்குது. 45:46 மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்ப முத்து, விலை உயர்ந்த முத்து, சொல்ல விலை உயர்ந்த முத்துங்கிற பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கிறாரு. நாய்கிட்ட முத்துக்களை கொடுக்காதீங்கிறாரு. அதுக்கு முன்னாடி போடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் வந்து ஏற்கனவே சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் எவ்வளவு உன்னதமான சத்தியத்தை சொன்னாலும் அது அவங்களுக்கு என்ன பண்ணாது? ஒண்ணு ஏறாது. அது அவங்களுக்கு ரசிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க. உங்களையே என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பீறி போடுறதுக்கு அப்படிலாம் பண்ணாதீங்கிறார் ஆண்டவர். முத்தை பத்தி யாருமே நாய்களுக்கு தெரியாது, பன்றிகளுக்கு தெரியாது. ஆண்டவர் போல்டா சொல்றாரு. அப்ப முத்துன்னா என்னத்தை குறிக்குதுன்னா விலையேறப்பெற்ற சத்தியங்களை குறிக்கிறது. வாய்த்தல் சொல்லுங்க. நமக்கு நீதி இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்குது, வசனங்கிற முத்து இருக்குது. நீங்க என்ன சொல்லுங்க பாக்கலாம்? நமக்குள்ள என்னென்னலாம் போதி கிடக்குது? தூங்குறீங்களா? முடிச்சு பார்த்து சொல்லுங்க. நமக்குள்ள என்னென்னலாம் போதி கிடக்குது? நீதி என்ன? நமக்குள்ள நீதி போதிஞ்சு கிடக்குது. நீதிங்கிற பொக்கிஷம். அப்புறம்
மீட்பு. மீட்புங்கிற வெள்ளிங்கிற பொருள். பாத்தீங்களா? மூணாவதா ரட்சிப்புங்கிற வஸ்திரம் நமக்குள்ள இருக்குது. நாலாவதா வசனங்கிற முத்து நமக்குள்ளே இருக்கிறது. இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம இனிமே ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டிக்கு மாதிரி அப்படியே இருக்கிறோம். அந்த முத்து எதை குறிக்குதுன்னா தான் விளையாடப்பட்ட சத்தியங்கள் தான். பக்கத்துல பசங்க எதை கண்டு ஏமாந்து போயிடாதீங்க. எத்தனை கோடி சொத்தை விட, கார் பங்களா விட, தோட்டம் துறவை விட, எத்தனை டிகிரி விட உங்களுக்குள்ள இன்னொன்னு இருக்குது. எல்லாவற்றை காட்டிலும் மேலானது இருக்குது. விலையேற பெற்றது இருக்குது. பைபிள கை எடுங்க, பைபிள கை எடுத்து சொல்லுங்க. விலையேற பெற்ற முத்து இதுதான். சொல்லுங்க, விலையேற பெற்ற முத்து என்னதுங்க? இதுதான். இதுதான் ஆண்டவர் விலையேற பெற்ற முத்துங்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள விலையேற பெற்ற இயேசுவின் நீதி இருக்குது. விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் இருக்குது. விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது. விலையேற பெற்ற வசனமாகிய முத்து இருக்கிறது. இதுதான் முத்து. இதுதான் முத்து. இந்த முத்து விலையேறப்பட்டதான். சாதாரண முத்து எல்லாம் எப்படிப்பட்ட முத்துங்க? விலையேறப்பட்ட முத்து. இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா, இதை வச்சுதான் வியாபாரம் பண்ண முடியும். நாம இந்த வசனம் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்தினால தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு பக்கத்துல பசங்க ஒவ்வொரு முத்தும் உங்களை வாழ வைக்கும். இன்னொரு மாதிரி சொல்லுங்களேன், இதால இருக்கிற ஒவ்வொரு முத்தும் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும். உங்களுக்கு தெய்வீக சுகம் வேணுமா? அதுக்கு என்ன தான் பரிகாரம்? இந்த முத்து. இந்த முத்துல இருந்து ஒரு வருஷம் சொல்லுங்க, உங்களுக்கு சுகம் ஆரோக்கியம் என்ன முத்து எடுக்கலாம்? ஒரு முத்தை எடுத்து வியாபாரம் பண்ணாங்க, உங்களுக்கு தெய்வீக சுகம் என்ன? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாருக்கும் வாய்க்கலாம். இன்னும் என்ன சொல்லலாம்? கத்திரிக்கு காத்துக்குள்ள புதுக்குள்ள அடைந்து அந்த முத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன எடுக்கலாம்? வியாதிங்க, உங்களுக்கு வியாதி வந்துருச்சு, பெறவேணம் வந்துருச்சு, உங்களுக்கு சுகம் வேணும்னா என்ன முத்து எடுத்து நீங்க வித்து வியாபாரம் பண்ணி நீங்க ஜெயிச்சிடலாம். கை தட்டுங்க, அவருடைய தழும்புகளாலே சுகமான மக்கள். உங்களுக்கு தோல்வி மேல தோல்வி மாதிரியே வர மாதிரி தெரியுது, அதுக்கு ஒரு முத்து எடுத்து நீங்க வியாபாரம் பண்ணி ஜெயிச்சிடலாம். இது என்ன முத்து எடுக்கலாம்? தோல்விக்கு ஆப்போசிட்டா என்ன? கிறிஸ்துவுக்குள் எங்களை அவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி நிறைய எடுக்கலாம். உங்களுக்கு குறைவு வர மாதிரி இருக்குது. பொருளாதாரத்துல குறை, கிறிஸ்தியேசுக்குள் குறைவுகளா, கிறிஸ்தியேசுக்குள் மகிமைகளை என்ன பண்ணுவோம்? அந்த முத்து நிறைவாக்குவார்னு ஒரு முத்து வருது. இப்படி ஏகப்பட்ட முத்து இருக்குது. இந்த முத்தை நீங்க முத்தை மேலோட்டமா நீங்க தேடினீங்கன்னா முத்து என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு கிடைக்காது. கடல் ஓரத்துல போய் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாம் வெறும் சிப்பியும் அந்த மாதிரி தூசி துப்பு அதான் கிடைக்கும். கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? ஆழத்துல இயேசு சொன்னார் சீசர்ல, ஆழத்திலே தள்ளி கொடுத்து வலைய படக ஆழத்துல தள்ளிட்டு போய் வலைய என்ன பண்ணுங்க? ஆழத்துல ஓடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் ஆழமா போங்க. ஆண்டவர்ட்ட அன்பு கூறதுக்கு கொஞ்சம் ஆழமா போங்க. வேதத்தை வாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போங்க. முத்து தெம்படும். அப்ப முத்து சும்மா வேடிக்கைக்கு அறியா பசங்க காலிக்கு பிள்ளை அழுதுட்டு போவாங்களே, அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடுறோம். அதனால முத்து நம்மளால எடுக்க முடியல. பாருங்க, இந்த பிள்ளைங்கலாம் காலிக்கு பிள்ளை டக்குன்னு அழுதுட்டு வீட்டுக்காரர் வெளியே பாக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுவான்? ஓடி போயிடுவான். அப்புறம் இவங்க உள்ளார போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான்? அழுதுட்டு போயிடுவான். அந்த மாதிரிதான் நம்ம நம்ம ஜெபம், நம்ம வேத வாசிப்பு, நம்ம செய்யற ஆராதனை அப்படி தொட்டுக்க ஊருக்க மாதிரி. அப்படி பண்ணா எங்கதான் போறோம்? அந்த கரைக்கிட்ட போறோம், போனதும் தெரியாத மாதிரி நம்ம மறுபடியும் திரும்ப அதை விட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க? தேவனுடைய சமூகத்துல தரித்திருங்கள். வாரத்துல ஒரு நாளாவது குடும்பமா சேர்ந்து உட்காந்து வசனத்தை என்ன பண்ணுங்க? தியானிங்க. நான் சொல்றது ரொம்ப ஓவராங்களை சொல்றேன்னா, வாரத்துல ஒரு நாளாவது குடும்பமா உட்காருங்க. ஒரு 4-5-10 அதிகாரம் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? முத்து வந்துரும். ஆமென். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் கூடுறோம், ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி ஆராதனைக்கு வந்துருப்பாங்க. வாங்க, இங்க உங்களுக்கு என்ன பண்ணும்? ஆண்டது முத்தான முத்து உங்களுக்கு ஆண்டது கொடுப்பா. உங்க
உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, கொஞ்சம் ஆழத்துல தான் முத்து கிடைக்கும். அதனால வேதத்தை கொஞ்சம் ஆழமா தியானிங்க, அதிகமா வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. அந்த வெளிப்பாடுகள் தான் நம்மள ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்லும். ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டானது, அவனுடைய வாழ்க்கை மேன்மை அடைந்தது. ஆதியாகமம் 15 தான் நடக்குது. கர்த்தருடைய வார்த்தை அவசரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே, நான் உனக்கு பலனும் மகாபரிய, உனக்கு பலனும் கேடகமும் மகாபரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னாரு. அந்த வார்த்தைங்கிற அந்த தரிசனத்துல வந்த கர்த்தருடைய வார்த்தை தான், அந்த வெளிப்பாடு தான் ஆபிரகாம முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே இல்லை. வேற எங்கேயுமே கிடைக்கூடாத எல்லா ஆசீர்வாதமும் பொக்கிஷமும் கர்த்தருடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க, அப்படியே அறிக்கிடுங்க. எனக்குள்ளே நான் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருகிறது. தேவனுடைய ராஜ்யம் வரும்போது அது சும்மாவல்ல, அநேக பொக்கிஷங்களை உடையதாக எனக்குள்ளே வந்தது. அந்த பொக்கிஷத்துல, பொக்கிஷங்கிற பெட்டியில தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, விலையேற பெற்ற வஸ்திரம் இருக்குது, அப்புறம் கடைசி லாஸ்ட்ல என்ன இருக்குது? அது எல்லாவற்றை காட்டிலும் என்ன இருக்குதுங்க? முத்து. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு விட்டதில்லை. இயேசுவின் ரத்தம் முத்தை விட சின்னதுன்னு சொல்ல முடியாது. முத்து தான் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் தான் முத்து. கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் கர்த்தர், வார்த்தையே மாம்சமானிச்சு, ரத்தமானிச்சு. ஆகவே எல்லாம் இந்த டோட்டலா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார். அவர் ரத்தம், அவர் வார்த்தை, அவருடைய அபிஷேகம், இதெல்லாம் நமக்கு இருக்குது. அவர் தருகிற ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பு, இதெல்லாம் நமக்குள்ள பொக்கிஷமாக இருக்கிறது. எல்லாம் அடிப்படை தேவனுடைய வார்த்தை தான். இந்த செய்தி கூட நம்ம எப்படி தயாரிச்சோம், எப்படி கேள்விப்பட்டோம்னா, இந்த வார்த்தையாகிய முத்து தான் நம்மளெல்லாம் இதுக்குள்ள நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த முத்தை அதிகமாக முத்து எடுங்க, முத்தை எடுங்க. போங்க, ஆழத்துக்குள்ள போங்க, பைபிளை தியானம் பண்ணுங்க, முத்தை எடுங்க. அந்த முத்து உங்களையும் வாழ வைக்கும், உங்க குடும்பத்தையும் வாழ வைக்கும், பொருளாதாரத்துல உங்களை வாழ வைக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இந்த முத்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா முத்துங்க, இது முத்து வந்து நீங்க மொத்த லிட்டரலா முத்த வச்சிருந்தாங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யலாங்க. ஆமாவா இல்லீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முத்தே முக்கியம் இருக்குதுங்க. உங்களுக்குள்ள பொக்கிஷங்களை ஆண்டவர் புதைச்சு வச்சிருக்காங்க. அது அவரெல்லாம் தோண்டி எடுத்துலாம் கொடுக்க மாட்டாருங்க. நீங்க தாங்க என்ன பண்ணணும்? நோண்டி நோண்டி என்ன பண்ணணும்? எடுத்து வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, இதனால் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் கொஞ்சம் உங்ககிட்ட அன்பு வர ஆண்டவரே. காலையில இருந்து இது வரலாம் தான் ஆண்டவர் பேசுறேன். இன்னும் அதிகமா நான் முத்து எடுக்க விரும்புவேன் ஆண்டவரே. நான் வெளியில எங்கேயும் தேட மாட்டேன் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அது எங்க இருக்குது? எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள இருக்கிறத அதை நான் இன்னும் தேடுவேன் ஆண்டவரே. எனக்குள்ளதான் முத்து இருக்குது, எனக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, எனக்குள்ளதான் அவருடைய நீதி எனக்குள்ளதான் இருக்குது. நீதி தான் இயேசு. கை தக்கணும். இயேசு எனக்குள்ளதான் இருக்குது. இங்க இருந்துதான் எல்லாம் வரப்போகுது. நான் அதிகமா தேவனுடைய ராஜ்யத்தை தேட மாட்டேன், நீதியை தேட மாட்டேன். அதனால முத்து கிடைக்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை உண்டாகும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும், எங்க வாழ்க்கை பெருசா இருக்கும். நான் முதிர் வயதுல உள்ளவனால என்னை கைவிட மாட்டீங்க. எல்லாத்துக்குமே இந்த முத்து போதுமானதா இருக்குது. உங்களை நீண்ட ஆயுசோடு வாழ வைக்க போதுமானதா இருக்குது. உங்களை பரலோகம் கூட்டிட்டு போறதுக்கு போதுமானதா இருக்குது.
உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு போதுமானதா இருக்குது. உங்க நோய்களை நீக்கிறதுக்கு போதுமானதா இருக்குது. 1000 வருஷம் இந்த பூமியை என்றென்றைக்கு சுதந்திரித்துக் கொண்டு அவரோடு கூட அரியணையில வீட்டிலிருந்து ஆளுகை செய்யறதுக்கு இந்த முத்து போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்துல அதுக்குரிய அண்ணன் ஆபேல் அவர்கள் வந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த நல்ல செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த செய்தியின் பிரகாரம் நம்மளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார். அதன் பிறகு நம்ம அப்படியே திருவிருந்துக்குள்ள கடந்து சென்று இனிதாக இந்த நாளை நாம் இந்த ஆராதனை நடத்தி முடித்து செல்ல போகிறோம். அண்ணன் அவர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. தயவு செய்து கண்களை மூடி இந்த கேட்ட வசனத்துக்கு பிரகாரம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமான்னு. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு அத்தனை இறக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளில் இந்த மதியம் வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா, எங்களோடு தேவராட்சி எங்களுக்குள்ள இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட மறைப்பொருளை வெளிப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே அப்பா ஸ்தோத்திரம் உடைய முத்தான வசனம் எங்களுக்குள்ளதான் இருக்குது. உடைய பொக்கிஷம் எங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்க ரத்தம் எங்களுக்குள்ளதான் இருக்குது. உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளதான் இருக்குது. இது எல்லாமே நீங்க தான் என்று சொல்லி முழு காரியத்தினாலே தேவதாசன் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்கள் எங்கெங்கேயோ போய் அலைந்து எதையோ தேடினாலும் அது பிரயோஜனம் இல்லாத அது பெருமைதான் ஆண்டவரே. நம்முடைய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் அதை ஆராய்ந்து கண்டுபிடிப்பதுதான் எங்கள் வேலை. இந்த புதையலாகிய அந்த பொக்கிஷத்தை ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே பதித்து நீங்க வைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பார்த்து அதை தேடி எடுத்துக்கொள்வது, ஆழத்துல போக வேண்டியது. ஆழத்துல இல்லை, ஆழத்துல சென்று நாங்கள் அந்த முத்துக்களை எடுத்து நாங்கள் அந்த வசனத்தை மூலமாக ஆண்டவரே எங்களுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது என்பது எல்லாமே எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. ஆமாப்பா, இதுக்காக நன்றி சொல்வது ஆண்டவரே. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான்ப்பா. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க எங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறீங்க, எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. அதை ஆண்டவரே எடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு ஆண்டவரே. எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்கப்பா. அதை எடுத்து நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. இந்த முத்துக்களை கொண்டு வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ஆமாப்பா, இந்த வேத வசனத்தை கொண்டு எதை வேணாலும் செய்ய முடியும். எல்லாம் செய்ய கர்த்தர் எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. இந்த சத்தியத்தை ஆண்டவரே இந்த நாளே உங்களுடைய வேத வசனத்தை எங்களோடு ஆண்டவரே போதிக்கும்படி தேவதாசன் போவதாக எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதன்படி நாங்களும் ஆண்டவரே உங்களை நாள் வாழ்ந்து உங்களுடைய பொக்கிஷத்தை தேடவும், உங்களுடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவருடைய முத்துக்களை எடுக்கவும் ஆண்டவரே, அதன்படி நாங்கள் வாழவும் ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்பாகி ஆண்டவர் இந்த வஸ்திரத்தை நாங்கள் தேடிக்க எப்பொழுது நாங்கள் வஸ்திரம் அணிந்தவர்களாக இருக்கவும், உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டுமா சொல்லுகிறீர்களா? உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர்கள். அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்கள் தெரியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். தேவதாசரை கொண்டு இந்த திருச்சபை பிள்ளைகளை கொண்டு இதை வெளிப்படுத்துக. அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று சொல்லுகிறேன். உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் தீர்க்காய் சொல்லட்டும், ஆயுஷ்யம் செல்வட்டும். உங்க கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2022 ஆண்டிலே இந்த 5ஆம் மாதத்திலே 1ஆம் நாளிலே ஆண்டவரே நாளிலே உங்களுடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தந்திருக்கிறீர்கள். நன்றி. ஆசீர்வாதம் உங்களுடைய ஆண்டவரே பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. நன்றி. அதுக்கு எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய சரீரத்தை புசிக்கும், உங்களுடைய ரத்தத்தை பானம் பண்ண உங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் கருத்தில் நீரை பொறுப்படுத்தும். புதிய கிழமைகள் எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்கள் ரட்சகர் மித்திரமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை முழுகி ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர் நம்ம வரிசையாக வந்து மிஸ்டர் சாமுவேல் அவர்கள் ஆண்டவருடைய கொடுப்பார்கள். நான் அப்பத்தை கொடுக்கும்போது வரிசையாக வந்து பயபக்தியோடு வாங்கி நாம் இந்த திரு விருந்தை நாம் கைப்பற்ற போகிறோம். பயபக்தியோடு கூட ஜபத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட செய்யலாம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே,
இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, யார் இரக்கம் நிறைந்தவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஐயா, நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. பரிசுத்த பிதாவே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன். வார்த்தையாகி நீரே உடைய குமாரனை, வார்த்தையாக இருந்த குமாரனை எங்களுக்காக மனுஷாவதாரம் எடுத்து வர மாம்சமாக்கினேன். மாம்சமாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் ஆண்டவரே. அந்த மாம்சமும் ரத்தம் தான் எங்களுக்கு விளையாடப்பட்ட சொத்து முத்து ஆண்டவரே. அதுதான் விளையாடப்பட்ட பொக்கிஷம் ஆண்டவரே. இதை நாங்கள் புசிக்கும் போது பானம் பண்ணும் போது நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. இதனாலே நாங்கள் ராஜாக்களாக மாறுகிறோம், ஆசாரியர்களாக மாறுகிறோம். மரித்தால் நாங்கள் பிழைக்கிறோம். நாங்கள் என்றென்றைக்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். உம்மை போலவே நாங்கள் மாறி உம்மோடு 1000 ஆண்டுகள் ஆளுகை செய்து அதன் பிறகு கோடா கோடி யுகங்கள் உம்மோடு கூட வாழ போகிறோம். அதுக்கு எல்லாமே அடிப்படை இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சமும் ரத்தமும் தான் ஆண்டவரே. அதை உண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்னு சொன்னீங்கப்பா. அவனுக்கு மரணமே இல்லைன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. மரித்தால் அவன் என்றென்றைக்கு பிழைத்திருப்பான்னு சொல்லிக்கிறீங்கப்பா. இந்த அடிப்படையில் நாங்கள் இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். இந்த நீதி எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இப்படியே நாங்கள் கர்த்தருடைய வருகை பெருந்தோம் இந்த திருவிருந்து எடுக்க எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். இது ஆசீர்வாதம். இது உங்களுடைய சரீரமா இருக்கிறதுக்காக நன்றி. இது உங்களுடைய ரத்தமா இருக்கிறதுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய சரீரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு